ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பழனிக்கும் அரசிக்கும் தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கார் லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பழனிக்கு கல்யாண ஏற்பாடுகள் தடபுடலாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் பாண்டியன் வந்து என்ன நினைக்கிறார் அப்படின்னா, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நான் நடத்தியே தீருவேண்டா, இந்த கல்யாணத்தை எவன் நினச்சாலும் நிறுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கங்கணம் கட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணம் வந்து அவருடைய கௌரவம் எல்லாத்தையுமே சார்ந்தது. இத்தனை வருஷமாக அவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்துட்டு இருந்த ஒரு விஷயம்தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து இந்த கல்யாண விஷயமும் அதில் ஒன்று தான். இந்த குடும்பத்து முன்னாடி, அதாவது கோமதியோட அண்ணன் இவங்க முன்னாடி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தார். ஸோ அதையெல்லாம் தாண்டி இப்போ வந்து ரொம்பவே நல்லா இருக்கிறாரு. பட் பழனியோடைய கல்யாண விஷயத்தில் மட்டும் தொடர்ந்து பாண்டியன் என்ன பண்ணுறாரு, தோத்துக்கிட்டு தான் வந்துட்டுருக்காரு. ஸோ ஒவ்வொரு சம்மந்தமும் பார்க்கும்போது முத்துவேல் சக்திவேல் 2 பேரும் சேர்ந்து அதை கெடுத்து விடுறதுலே குறியாக இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு மத்தியில் எப்படி வந்து நம்ம பழனியோடைய கல்யாணத்தை நடத்தி முடிக்க போகிறாரு பாண்டியன் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தாங்க இருக்குது. ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச கல்யாணத்தில் பார்த்திங்கன்னா, அதாவது ஆல்ரெடி பொண்ணு பார்த்துருந்தாங்க இல்லையா, அந்த டைமில் வந்துட்டு நம்ம முத்துவேல் சக்திவேல் 2 பேரும் சேர்ந்து ரொம்பவே ரணகலம் பண்ணி அந்த நிச்சயத்தையே நிறுத்திட்டாங்க. ஸோ இப்போது பாண்டியன் என்ன பண்ணார் அப்படின்னா, ஆரம்பத்திலேயே பொண்ணு வீட்டில் எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டாரு. அதாவது இங்கே பாருங்கள், என்னுடைய பையன்கள் அத்தனை பேருக்கும் மூத்தவனாக தான் நான் யாரை நினைக்கிறேன், பழனிவேலை நினைக்கிறேன். ஸோ அவனுக்கும் என்னுடைய சொத்தில் சம பங்கு இருக்குது. என் பிள்ளைங்களுக்கு நான் எவ்வளோ கொடுப்பேனோ அதே அளவு நான் என்ன பண்ணுவேன், பழனிவேலுக்கும் கொடுப்பேன். ஸோ நீங்கள் வந்து எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். என்னுடைய மூத்த பையன் அவன். ஸோ அவனுக்கு நான் எல்லாமே பண்ணுவேன். நீங்கள் வந்து எதற்கும் யோசிக்காமல் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய பொண்ணை எங்கள் வீட்டுக்கு வாழ்கிறதுக்கு அனுப்பி வைங்க. நாங்கள் வந்து ரொம்ப நல்லாவே பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, அவங்களும் எங்கள் பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் ஏஜ் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப வருஷமாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, படிச்சுட்டாங்க. இப்போ தான் வந்துட்டு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு பார்த்துட்டு இருந்தோம். அதனால் எங்களுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்கிறீங்க, எங்களுக்கு வந்து அதுவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இன்றைக்கி எபிசோட் முக்கியமான நடந்த விஷயங்களை பார்ப்போம். இன்றைக்கி எபிசோடில் பார்த்திங்கன்னா, கதிரும் ராஜியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ பாண்டியன் வந்து அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து வெளியில் கரடு முரடாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பாண்டியன் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. ஏன்னா அவர் வந்து தன்னுடைய பிள்ளைங்கள் மேலேயும் சரி, மருமகள் அண்ட் அவங்களுடைய குடும்பம் எல்லார் மேலேயுமே என்ன பண்ணுறாரு, அளவு கடந்த பாசம் வச்சுருக்கிறாரு. ஸோ அந்த பாசத்தை அவருக்கு வந்து எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சுத்தமாகவே தெரியல. அதனால தான் வந்து சில டைமில் அவர் என்ன பண்ணுறாரு, அளவுக்கு அதிகமாக கோவப்படுறாரு. அந்த கோவம் தான் அவருடைய ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் அப்படின்றது அவருக்கே சுத்தமாக புரியலை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இப்போ பாண்டியனுடைய இடத்துலேருந்து யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, அவருக்கு வந்து அவர் பண்ணுறது தான் சரி. சிக்கனமாக இருக்கணும், நம்ம ஆடம்பர செலவு எதுவும் பண்ணக்கூடாது, பெற்றவங்களை எதிர்த்து பேசக்கூடாது, குடும்பத்தில் வந்து அவருடைய பேச்சை தான் அத்தனை பேரும் கேட்கணும் அப்படின்னுலாம் யோசிக்கிறது அவர் இடத்துல இருந்து அவர் கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்திருக்காரு. ஸோ அதே மாதிரியே பிள்ளைங்களையும் வந்துட்டு ரொம்பவும் ஒழுக்கமாக கைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அவர் பண்ணுற விஷயங்கள் கரெக்டு தான். பட் வந்து அவர் என்ன பண்ணுவார், அளவுக்கு அதிகமாக பண்ணுறாரு. எல்லாத்தையுமே அன்பாக சொன்னாலே கேட்குற பிள்ளைங்கக்கிட்ட அவர் என்ன பண்ணுறாரு, ஹார்ஷாக மட்டும்தான் நடந்துக்கிறாரு. மேபி அவர் ஹார்ஷாக நடந்துக்கிட்டனால மட்டும்தான் இப்போ வரைக்கும் அவர் சொல்கிற எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்காங்களா கூட இருக்கலாம். பட் அந்த மாதிரி தான் வந்துட்டு எபிசோடில் நம்ம கதையில் எப்படி காமிக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, இவர் வந்து பாசம் இருக்குது, நம்ம மேலே அக்கறையும் இருக்குது, பட் எதையுமே என்ன பண்ண மாட்டார், காட்ட மாட்டார். ரொம்ப ரொம்ப கோவக்கார அப்பா அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் நம்ம பாண்டியனுக்கு. ஸோ அதனாலே வந்துட்டு பிள்ளைங்க எல்லாருமே அவரை வந்து ரொம்பவும் நெகட்டிவாக தான் யோசிக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்துட்டு நம்ம பாண்டியன் வந்து எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. ஸோ அவரும் வந்துட்டு எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடணும் அப்படின்னு அவரும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாரு. அதே மாதிரி இந்த பக்கம் முத்துவேல் சக்திவேல் எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றது சுத்தமாகவே புரியலைங்க. இப்போ இங்கிட்டு பார்த்தீங்கன்னா, கதிரன் ராஜ் 2 பேரும் வந்துட்டாங்க இல்லையா. இப்போ மீனா வந்து வந்தோடனே ராஜுக்கிட்ட போய் வேகமாக கேட்குறாங்க, நீங்கள் வந்து எதுக்கு எங்கே போயிருந்த சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து டெஃபினேஷனாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதற்கு வந்து இவங்க சொல்லிடுறாங்க, இல்லைக்கா, அதாவது சென்னையில் வந்து
எஸ்ஐக்கான எக்ஸாம் எஸ்ஐ செலெக்ஷன் எக்ஸாம் வந்து நடந்துட்டு இருந்தது. அந்த எக்ஸாமுக்கு தான் நான் வந்துட்டு போயிருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே ராஜிக்கு, அதாவது நம்ம மீனாவுக்கு புளிய கரைக்குது. என்னடி சொல்கிற? அப்போனா நீ எக்ஸாமாக எழுதவா போயிட்டு வந்த? அதுக்கு தான் உனக்கு கதிர் அந்த சப்போர்ட் பண்ணி அவ்வளோ பேச்சு பேசி உன்னை கூட்டிகிட்டு போனானா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, ஆமாம் அப்படின்ற மாதிரி ராஜி சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ராஜியை பார்த்து மீனாவுக்கே பொறாமையாக இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு வந்து கதிர் என்ன பண்ணுறாரு, ரொம்பவும் கேரிங்காக பார்த்துக்கிறாரு அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. ஸோ இப்போ இதற்கு இடையில வந்துட்டு இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் சகலமும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பழனிவேல் வந்து தன்னுடைய கல்யாணத்துக்கு தானே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வாழை மரம் நட்டுறது, இந்த மாதிரி எல்லா வேலைகளும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதை பார்த்து எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ எதிர்க்க வீட்டில் இருந்துகிட்டே காந்திமதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னுடைய தம்பியோடைய கல்யாண அரேஞ்ச்மெண்ட்ஸ், தன்னுடைய பையனோட கல்யாண அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போது இந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னா, அவர் வந்து கல்யாண அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் வாழைமரம்லாம் கட்டிகிட்டு இருந்தப்போ பாட்டி வந்து அவங்கள கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது கரெக்டான டைமுக்கு முத்துவேல் சக்திவேல் 2 பேரும் வந்துடுறாங்க. வந்த உடனே வந்துட்டு அவங்கள பார்த்துட்டு காந்திமதி பாட்டி ரொம்பவே பயந்து என்ன பண்ணிடுறாங்க, உள்ளே போயிடுறாங்க. இப்போது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அதாவது முத்துவேல் சக்திவேலுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அந்த இடத்துக்கு வர்றாரு. வந்துட்டு என்ன கேட்குறாரு அப்படின்னா, அண்ணே என்னண்ணே நீங்கள் பழனிவேல் தம்பி கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, நீங்கள் தான் நல்லா தானே இருக்கிறீங்க, இவ்வளோ வசதி இருந்து ஏன் நீங்கள் உங்கள் தம்பிக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கல, ஏன் பாண்டியன் அண்ணன் பண்ணி வைக்கிறாரு, அவர் தான் பண்ணி வைக்கணும்னு எதுவும் இருக்குதா என்ன, நீங்கள் கூட பண்ணி வைக்கலாம்ல அப்படின்ற மாதிரி முகத்தில் அடித்த மாதிரி கேட்குறாங்க. அதற்கு இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை எங்களுக்கு அதெல்லாம் தெரியும், எங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிட்டு பட் அளவுக்கு அதிகமாக கோவப்படுறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முத்துவேல் சக்திவேல் ஆல்ரெடி 2 பேருமே வந்துட்டு கோவமாக தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய கோவத்தை இன்னும் அதிகப்படுத்துகிற மாதிரி இந்த விஷயங்கள் இன்றைக்கி எபிசோடில் நடந்திருக்குது. ஸோ அதோடு தான் இன்றைக்கி எபிசோட் முடிச்சிருந்தாங்க. பழனிவேல் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ஐயோ இவனுங்க வேற சும்மாவே புகஞ்சிக்கிட்டு இருக்கிறதுல வந்து கொளுத்தி விட்டு போயிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் நினைக்கிறாரு. பட் அதுதான் உண்மை. ஏன்னா அப்படின்னா நம்ம முத்துவேல் சக்திவேல் 2 பேருக்குமே பொறுமை நிதானம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி தொக்கா கிடச்சிருக்குது. ஊரில் கிடைக்கிறவெல்லாம் வந்து பேசிட்டு போகிறான்டா அப்படின்னு சொல்லியே பழனிவேல்கிட்ட என்ன பண்ணுவார், ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பண்ணுறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க. ஸோ பழனிவேலை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பாவம் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. ஒரு பக்கம் வந்து பாண்டியன் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாரு ரொம்பவே. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அதை நிறுத்துறதுக்கு அவங்க அண்ணன் 2 பேரும் ரொம்பவே ஆசைப்பட்றாங்க. ஸோ பழனிவேல் என்ன தான் பண்ண போகிறாரு, எப்படி இவ்வளோ தடைகளை தாண்டி அவருடைய கல்யாணம் நடக்க போகுது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தாங்க இருக்குது. ஏன்னா இப்போ இந்த கல்யாணத்தில் வந்து கண்டிப்பாக முத்துவேல் சக்திவேல் சும்மா இருக்க மாட்டாங்க, பல பிரச்சனைகள் பண்ணுவாங்க. முதல்ல பொண்ணு வீடு மூலமாக வரலாம் அப்படின்னா, பொண்ணு வீடு வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லா உண்மைகளையுமே பாண்டியன் சொல்லி மட்டும்தான் அவங்கள வந்து பொண்ணு கேட்டிருக்காரு, அதற்கப்புறம் தான் அவங்க தரேன் அப்படின்னே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி எல்லாமே தெரியும், இவங்களுடைய சூழ்நிலை எல்லாமே அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால் இப்போ வந்துட்டு அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணியோ அவங்கள வந்துட்டு எப்படியாவது மனசை மாற்றுறதோ இதற்கப்புறம் வந்து முடியாது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. பட் இருந்தாலும் இவங்கள வந்து ரொம்பவே நம்ப முடியாது. அவங்க வந்து எப்போ எப்படி ரிப்பீட் அடிப்பாங்க அப்படின்றதே நமக்கு சுத்தமாகவே புரியல. ஸோ அதனால் இப்போ இந்த டைம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வர எபிசோடில் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போது நம்மளுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, அதாவது நேயர்களான நம்மளுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, பழனி அண்ட் அரசி இவங்க 2 பேருக்கும் தான் கல்யாணம் முடியணும் அப்படின்றது தான் நம்ம எல்லாருடைய விருப்பமும். பட் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது சுத்தமாகவே புரியலைங்க. ஏன் அப்படின்னா பழனிக்கு வந்து அவர் ஜோடியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் வந்து அதற்கு பழனிவேல் சம்மதிக்கணும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. பட் அவர் வந்து தன்னுடைய பிள்ளைங்க மாதிரி இவங்க எல்லாருமே பார்த்து சின்னதுலேருந்து வளர்த்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அரசி வந்து மூத்த பொண்ணாக இருந்தாலும் தெரியாது, அவங்க தான் இருக்கிறதுலே கடைசி பொண்ணு. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப செல்லமான அழகான பொண்ணும் கூட. ஸோ இப்போ அதனால் வந்து இவங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. பட் இருந்தாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணையே வந்து இவங்க என்ன பண்ணிக்கலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தாங்க நிதர்சனமான உண்மை.
பட் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது சுத்தமாகவே புரியலைங்க. ஸோ அடுத்தடுத்து வர எபிசோடில் நம்ம என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.